மீடியாக்கள்ல திட்டமிட்டு பரப்பப்படுது. அது முக்கியமா இந்து மக்களுக்கு எதிராக பரப்பப்படுது. அது மீடியா மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசாங்கமே நீதிமன்றத்துல பல்வேறு பொய்களை அடுக்கடுக்கா சொன்னாங்க. நம்ம அதை பார்த்தோம். திருப்பரங்குன்றம் தமிழ்நாடுடைய உலகத்திலே உள்ள 6 படை வீடுகள்ல முதல் படை. அந்த படையில உள்ள இந்த மலை உச்சியில தீபம் ஏற்றுறதுதான் பிரதமர் ராமரவிக்குமார் நவம்பர் மாசம் அதுக்கான பிள்ளையார் குஞ்சு போட்டாரு. அதற்கப்புறம் ஈவு அதை செக் பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு வந்தோம். நீதிபதி அவர்கள் நேரடியா போய் பார்த்தாங்க. எல்லா எவிடன்ஸும் கொடுத்திருந்தோம். தீர்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு மேல ஒரு 3-4 வழக்குக்கு கிட்டத்தட்ட 20 அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுடைய உரிமைகளை, கோவிலுடைய பாரம்பரியங்களை, கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுக்கு எதிராகவே 3 அப்பீல் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த 3 அப்பீல், அதுபோக கவர்மெண்ட், கலெக்டர், கமிஷனர், போலீஸ் எல்லாருமே அந்த உத்தரவுக்கு எதிராக அப்பீல் தாக்கல் செஞ்சதை பார்க்கும்போது இந்து மக்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசாங்கமே எதிராக இருக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலை நம்ம முடிவெடுக்க முடியும்.